தமிழ் நாவலர்ஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை. சரி, மனிதம். இன்றைய தலைப்பு மனிதம். இந்த மனிதம் பற்றி நிறைய பேசலாம். இந்த உலகில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் மேலான படைப்பு எதுன்னு கேட்டால் மனிதன்தான் என்று சொல்லப்படும் இல்லையா? உண்மைதான். நமக்கு தான் பிற உயிர்களிடம் இல்லாத பேச்சு, சிரிப்பு, அப்புறம் ஏழாம் அறிவு இவையெல்லாம் இருப்பதால் இந்த மண்ணில் நாம் தான் மனிதன் தான் பெரிய படைப்பு என்று நினைத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கதை. ஒரு குட்டி சிங்கமும் ஒரு பெரிய தாய் சிங்கமும் ரெண்டும் வழி தவறி ஊருக்குள்ளே வந்துருச்சான். அது ஒரு சோலைக்குள் வந்துருச்சான். மனிதர்கள் வாழும் இடத்துக்குள்ளே வந்து தான் அங்கே ஒரு சோலை இருக்குது. சோலைனா பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்குள்ளே அந்த ரெண்டு சிங்கமும் உள்ளே வந்துருச்சான். உள்ளே வந்தோடனே அந்த பார்க் நடுவில் ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் சிங்கத்தின் வாயை பிளப்பது போல் ஒரு சிலை அங்கே வச்சுருக்காங்க. பார்க்குக்கு நடுவில் சிலையெல்லாம் இருக்கும் இல்லையா? சில நிறைய பார்க்கில் நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு சிலையாக இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது. அப்போ அந்த குட்டி சிங்கம் பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்டுச்சான், அம்மா நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுற இந்த மனுஷன் இந்த நம்ம வாயை பிளக்கிற மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுதான். அதுக்கு தாய் சிங்கம் சிரிச்சிட்டே சொல்லிச்சான், மகளே, அது மனிதன் செய்தது அப்படின்னு சொன்னதாக கதை முடிகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை உயர்த்து காட்டுவதற்காகவே முயலும். இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் தன்னை முதன்மையாக காட்டணும் அப்படிங்கிறதே முயலும் இல்லையா? அது இயற்கை. இதுவே ஒரு சிங்கம் இந்த சிலையை செய்திருந்தால் என்னமா இருக்கும்? மனிதனுடைய நெஞ்சை பிளப்பது போல் இந்த சிலை அமைஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்தவர் பார்வையில் தான் தனித்துவமானவன் என்று காட்டுறதுக்கு நாம் நம்ம எல்லாருமே முயல்கிறோம். நாம் தான் தனித்துவமானவன் காட்டுறதுக்கு ஒரு முயல்கிறோம் இல்லையா? சரி, இப்போ ஒரு இன்னொரு சின்ன கதை. உடைந்து போன ஒரு பானையினுடைய கழுத்து வீதியில் தெருவில் கடந்துதான். அப்போது அங்கே ஒருத்தன் வந்தானான். அவன் அந்த பானையினுடைய கழுத்தை மிதிக்க போனானான். அப்போது அந்த பானை சொல்லிச்சான், ஏய் மிதிக்காத என்ன அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவன் கேட்டானா, நீ ஏன் உடைந்து போய் கிடக்கிறாய்? உன்னை மிதித்தால் என்ன? நீ இப்போது பானை இல்லை, உடைந்து போன கழுத்து என்றானான். அதுக்கு அந்த பானை சொல்லிச்சான், உண்மைதான், இப்போது உடைந்து போன கழுத்து, ஆனால் இதுக்கு முன்பு பானையாக இருந்தேன். நாளை மீண்டும் களிமண்ணாகி பிறகு புதிய பானையாகும் ஆவேன். ஆனால் நீ என்றதான். அவன் அதை தொட்டு கும்பிட்டு விட்டு பதில் பேச முடியாமல் நகர்ந்து சென்றானான். இந்த கதையை கூறியது யாருன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இப்போது நமக்கு பாருங்களேன், வாழும் மனிதன் மனிதனுக்கு இந்த மண்பானைக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு இது கூட மனிதனுக்கு இல்லை இல்லையா? மனிதனுக்கு இல்லை. வாழும் வரை தான் என்று செருக்கு கொண்டு நமக்குன்னு வாழ்ந்த மனிதன் இறந்து விட்டால் ஒன்று மண்ணில் புதைந்து விடுவோம், இல்லை என்றால் தீயில் கருகி பொசுங்கி நீரில் கரைந்து விடுவோம். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம தான் எல்லாத்துலேயும் விட உயர்ந்ததுன்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, நம்மளை விட உயர்ந்த பல சிறந்த உயிரினங்கள் மண்ணில் வாழும்போதும் பயன்பட்டு பிறகும் பயன்படுகிறது. அதுதான் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் வாழும் பொழுது ஆணவம், செருக்கு, இந்த வேண்டாத விஷயங்களை நம்மில் போட்டு வைக்காமல் நல்ல மனிதநேயத்தோடு பிறருக்கும் பயன்பட்டு நமக்கும் நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாமும் வாழ்ந்தோம் என்றால் நம்ம வாழும்போதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா சிறப்புகளும் வெற்றிகளும் நம்மை அடையும். வாழ்ந்து முடிந்த பிறகும் நாம் எல்லோராலும் பேசப்படுவோம் என்று கூறி நம்ம நல்ல மனிதநேயத்தோடு வாழ்வோம், பல சாதனைகளை செய்வோம் என்று கூறி வேறு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.